அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் 9500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர கிராமங்களுக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், தற்போது அங்கு வசிக்கக்கூடிய மக்களின் நிலை என்னவாக இருக்கிறது? தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை முகாம்களுக்கு அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெறுகிறதா? விவரங்கள். திருவண்ணாமலை பேஞ்சால் புயல் எதிரொலியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளான தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் பலத்த மழை பெய்வதாலும் அதே போன்று பாம்பாடு கிருஷ்ணகிரி அணைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்படுவதாலும் சாத்தனூர் அணைக்கு தற்போது 9500 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டமானது தற்போது 118 அடியை எட்டியுள்ளது. அதனால் அணையிலிருந்து தற்போது 9500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ள இந்த நீரானது கரையோர பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்ட கரையோர பகுதிகளை சேர்ந்த சதாகுப்பம் பல்வேறு கிராமங்கள் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாயத்துக்கு விடுத்துள்ளார்கள். குறிப்பாக அந்த ஆற்றினை யாரும் கடக்க வேண்டாம் எனவும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக. அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த அளவில் 78 இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்டத்தை பொறுத்தவரை வெம்பாக்கம், சீப்பண்ணாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கலாம். பிரசன்னா, தற்போது அந்த பகுதியில் மழை பொழிவானது எவ்வாறு உள்ளது? விவரங்கள். அதாவது மோனிஷா, பெஞ்சில் புயல் கரையை கடந்த சூழ்நிலையில சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சில் புயல் புதுச்சேரிக்கும் அருகே கரையை கடந்த நிலையில் புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டத்தில் அதீத கனமழை பதிவாகியுள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக விழுப்புரம், புதுச்சேரி நிலப்பரப்பில் நிலை கொண்டுள்ளது இந்த புயல். இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை காலை முதல் பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் தற்பொழுது கடந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழையும் தொடங்கி பெய்து வருகிறது. நேற்று முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் குளிர்ச்சியான காற்றும் வீசி வந்தது. இந்நிலையில் சிதம்பரம் அருகே உள்ள கிள்ளை, பரங்கிப்பேட்டை, புதுச்சத்திரம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் மிதமான மழை தொடங்கி தற்போது வரை பெய்து வருகிறது. சிதம்பரம் கடைமடை கடைசி பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் நீர் மூழ்கியுள்ளன. தற்பொழுது மழை நீர் வடிந்து வரும் சூழ்நிலை இந்த பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் பாதிப்பு ஏற்படும் என்ற அபாயத்தில் விவசாயிகள் அச்சத்திலும் இருக்கிறாங்க. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி பிரசன்ன வெங்கடேசன். கடலூரில் திருவந்திபுரம் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கெடிலம் ஆற்றின் கரை உடைந்ததால் கேஎன்பேட்டை பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அந்த பகுதியே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பல்வேறு இடங்களில் இருளில் மூழ்கின. பைபாஸ் போட்டதுனால அந்த தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தண்ணி ஊர் உள்ளே சூழ்ந்து செல்ல ஆரம்பிச்சிருச்சு. அது எங்களுக்கு மக்களின் சார்பாக இதை பைபாஸில் கொஞ்சம் கிளியர் பண்ணி எங்களுக்கு வாட்டர் லைன் போட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் மிகவும் நன்றாக இருக்கும். தண்ணி வந்துச்சு, குழந்தை வச்சுன்னா இருக்க முடியாது. அதிகாரிகள் யாரும் வரலையா? முகாமுக்கு பார்க்கல, யாருமே பார்க்கல. எங்களை நாங்கெல்லாம் தண்ணியில் தான் தத்தளிச்சுன்னு இருக்கிறோம். யாரும் இன்னும் எதுவும் கேட்கறது கிடையாது, பார்க்கறது கிடையாது. வருஷம் இதே தான் எங்களுக்கு. நைட்லேருந்து அதே மாதிரி செம மழை பெய்யுது. உள்ளெல்லாம் தண்ணி போகணும், உள்ளெல்லாம் ஒழுகுது. செவு ஒரு மூலையெல்லாம் வீரில் விட்டுருது. பெஞ்சல் புயல் காரணமாக கடலூரில் நேற்று மாலை 5 மணி முதல் இடைவிடாது கனமழை பெய்தது. விடிய விடிய சூறை காற்றுடன் கொட்டி தீர்த்த மழையால் நகரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. சூறாவளி காற்று வீசியதில் நீதிபதி பங்களா சாலை, குண்டு உப்பளவாடி செல்லும் சாலை உள்ளிட்ட இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். விளம்பர பதாகைகள் இருக்கக்கூடியது அந்த எஸ்வி லைன்ல விழுந்து அது போன்று இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு 7-8 இடங்கள்ல ரிமூவ் பண்ணியிருக்கிறோம்.
லைக்வைஸ் இந்த மரங்கள் வந்து எங்கெங்கே விழுந்திருக்குதோ பிஎஸ்சி கோண்டூர் சாலைகள் வந்து மரம் வந்து ஒரு 3-4 மரங்கள் வந்து விழுந்தது. அதையும் சரி பண்ணியிருக்கிறோம். திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. திருவண்ணாமலையின் புறநகர் பகுதிகளான நாச்சிப்பட்டு, கஜலட்சுமி, வேங்கிக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள செண்பகத்தோப்பு அணையின் நீர்மட்டம் 43 அடி இருந்த நிலையில் ஒரே நாளில் மேலும் 20 அடி உயர்ந்து முழு கொள்ளளவை எட்டியது. அதனால் வினாடிக்கு 3500 கன அடி நீர் திறக்கப்படும் நிலையில் கமண்டல நதியில் வெள்ளப்பெருக்கால் படவேடு, சந்தவாசல் உள்ளிட்ட கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் ஸ்ரீராம் நகரில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்து நிற்பதால் மக்கள் தவிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்களில் நேற்று துண்டிக்கப்பட்ட மின்சாரம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதுவரை வழங்கப்படவில்லை. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே ஓங்கூர் ஆற்றின் கரை உடைந்ததால் சூனம்பேடு அருகே புதுப்பட்டு கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கிராமத்தில் உள்ள வீடுகள் தண்ணீரில் மிதப்பது போன்ற நிலை உள்ளது. மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.